தொண்டர்களை அந்த ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு தலைவர் பாவம், தலைவர் சுருங்கி போயிருக்காரு, தலைவர் வயிறை பாருங்க, தலைவர் கண்ணை பாருங்க. இல்ல அப்படி விழிஞ்சு போயிட்டாரு தேஞ்சு போயிட்டாருன்னாங்க. அப்படி ஒன்றும் தெரியல. எனக்கு தெரியல. ஆ. எனக்கு தெரியல. இந்த ஒரு மாசமா நான் இன்டர்வியூ கொடுத்து சோகமா இருக்கிறத கூட ஒருத்தன் பார்த்து படிக்கிறான்னா எவ்வளவு ஸ்கிரிப்டடான பர்சனா இருப்பார். கரூர் சம்பவத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எனக்கு இடம் கொடுக்கல, சின்ன இடம் கொடுத்துட்டேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திட்டமிட்டு பண்றாங்க. உனக்கு பரவலான ஒரு எம்டியான ஒரு இடம், பல ஏக்கர்ல இடம் கொடுத்துட்டா நீங்க யோக்கியமா நடத்துவீங்க? மதுரை மாநாட்டில் உன் லட்சணம் என்ன? பாஜக எதிர்ப்பு கூட இல்லை, பேருக்கு ஒரு தீர்மானம். பாஜக எதிர்ப்பு ஒண்ணுமே இல்லை. ஆதவ் பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, இன்று நாம் பேசி கொண்டிருக்கும் இதே வேளையில் மெரினா கடற்கரையில துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்பனா நீ ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நீ அப்டேட்டா தான் இருக்கீங்க. யாரோ உன் காதல் வந்து ஓதி இருக்காங்க, இல்ல போன்ல பாத்துருக்கோம். அதே நேரத்துல தானே ஹைட்ரோஜன் பாம ராகுல் காந்தி போட்டாரு. ஏன் அதை பத்தி பேசல? இந்த பொதுக்குழு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன அப்படின்னா, நான் யோகியன், நான் நல்லவன், நான் எந்த தப்பும் பண்ணாதவன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒதுங்கி போயிருக்கேன், நசுங்கி போயிருக்கேன், எனக்கு கை கொடுக்க ஆளே இல்லை அப்படின்னு பேசுனதுதான் பொதுக்குழு. கடைசி வரைக்கும் இந்த அனுதாபம் தான். மக்களுக்கான பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இருக்கிறதுல மிகப்பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்குல்ல எஸ்ஐஆர். ஒரு மாசத்துல இவங்க 64,000 ஒர்க்கர்ஸை வச்சு எப்படி 6.5 கோடி ஓட்டை வந்து கணக்கு வச்சிருவாங்க? ஒரு பெரிய சந்தேகம் வருது. ராத்திரியெல்லாம் போறாங்க. ஒரு பக்கம் திமுக வந்து பூத்துல இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் கீழே அனுப்புறாங்க. கௌரவம் தெரியாத மக்களுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஃபார்ம் 8 ஃபார்ம் 16 என்ன தேவையோ நீங்க தான் கொஞ்சம் கைட் பண்ணுவோம் அப்படின்னு. நான் 2 கோடி தொண்டர்களை வச்சானு அவுட் விடுறீங்க, இவ்வளோ பூத்து உருவாக்கிட்டோங்கிறீங்க, நீங்க அதை அறிவிக்கலாம்ல. உங்கள் அருகாமையுள்ள உள்ளூர் செய்திகள், கிராமம், தாலுகா, மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேட்டூர் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அரண் சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி விலகன். நமது சிறப்பு விருந்தினர் சேகுவரா அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். ஒரு 40 நாள் கழித்து பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா ஏதோ கெட்ட வார்த்தை போடாம நிறைய திட்டிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் அருண்ராஜ் அவரு ஒண்ணு பேசுறாரு. அதுக்கு சம்பந்தமே இல்லாம தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. விஜய் வேற ஒண்ணு பேசுறாரு. ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாம ஒரு அன்ஆர்கனைஸ்டா ஒரு பொதுக்குழுவை நடத்துறாங்க. எதுக்காக இந்த பொதுக்குழு, என்ன ஏன்னு ஒண்ணுமே புரியல. திடீர்னு சிறப்பு பொதுக்குழுன்னாங்க. சரி, ஏதோ முக்கியமா சில முடிவுகள் எடுக்க போறாங்க, ஏதோ தொண்டர்படை அமைக்க போறதெல்லாம் பேசுனாங்க, சில மகளிர் அணி அமைக்க போறதெல்லாம் சொன்னாங்களா. சரி, அதெல்லாம் பத்தி பேசி முடிவெடுப்பாங்களோ, அல்லது தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுப்பாங்களோ அப்படிலாம் வந்து யோசிச்சோம். உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த பொதுக்குழு பார்த்தோம்? இந்த பொதுக்குழு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன அப்படின்னா, நான் யோகியன், நான் நல்லவன், நான் எந்த தப்பும் பண்ணாதவன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒதுங்கி போயிருக்கேன், நசுங்கி போயிருக்கேன், எனக்கு கை கொடுக்க ஆளே இல்லை அப்படின்னு பேசுனதுதான் பொதுக்குழு. அது அப்படியான பொதுக்குழு தான் இது. மாறா இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள், இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள், மக்களை நேரடியா சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் எங்க குரலா வருதுன்னா தீர்மானம் மட்டும்தான் குரலா வருது. மற்றபடி இந்த பொதுக்குழுவே எப்படி நடந்திருக்குன்னா, திமுக எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படி வச்சிருந்தா இது பொருத்தமா இருந்திருக்கும். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தான், கண்டன ஆர்ப்பாட்டம் தான் பொருத்தமா இருக்கும். 45 நிமிஷத்துல திமுகவை மட்டுமே பேசினவர் தான் அது. அடுத்த 14 நிமிஷத்துல திமுகவை மட்டுமே பேசினாரு விஜய். அவர் IRS அதிகாரியும் அதே தான் பண்ணாரு. நீங்க தீர்மானத்துல ஒரு முக்கியமான ஒரு வரி வைக்கிறீங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு தீர்மானம். எஸ்ஐஆர் பேரோ, பாஜக பேரோ, தேர்தல் ஆணையம் பேரோ, ஒரு வாய் வார்த்தை உச்சரிப்பு கூட எதுவுமே சொல்லலை யாருமே. அதாவது இதுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த கூட்டம், அதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு, இதெல்லாம் நம்ம என்ன விமர்சனம் வச்சோன்னா, என்னப்பா பாஜக பட்டும் படாம அடிக்கிற அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த பொதுக்குழுவுல அவங்க பேரே உச்சரிக்கல, எந்த பேரும் உச்சரிக்கல. மாறா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டோம், எங்களை தூக்கி விடவே ஆள் இல்லை, நாங்க பாவம். இல்ல ஏடிஎம்கே களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. பிஜேபி வழக்கறிஞர்கள்லாம் வந்து வாதாடினாங்க. பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல பேசினாங்க. ஏடிஎம்கே பேச்சாளர்கள் எல்லாம் வந்து டிவி டிபேட்ல வந்து பேசினாங்க. சட்டமன்றத்துல எடப்பாடி வந்து பேசினாரு. சரி, ஒரு நாட்டுடைய பிரதமர் லெவல்ல வச்சு அவங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமே இல்ல. அந்த ஆதரவு அவங்களுக்கு வேண்டாம். அந்த ஆதரவு வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடும். அவங்க வந்து இந்த 41 குடும்பம் இழப்பு பார்த்துருக்கு இல்லையா, இந்த தொண்டர்கள் வந்து எங்க கலைஞ்சு போயிடக்கூடாது, அவங்ககிட்ட அனுதாபம் தேடுறது.
அவங்ககிட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, தொண்டர்களை அந்த ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு தலைவர் பாவம், தலைவர் சுருங்கி போயிருக்காரு, தலைவர் வயிறை பாருங்க, தலைவர் கண்ணை பாருங்க. இல்ல மெலிஞ்சு போயிட்டாரு தேஞ்சு போயிட்டாருன்னாங்க, அப்படி ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரியல. இந்த ஒரு மாசமா நான் இன்டர்வியூ கொடுத்து முதுகுவலி தான் வருது. சேனல் பேசி பண்ண எனக்கு தான், நான் தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கேன். இவரு எதுவுமே பண்ணல. அது ஒரு நான் வாய் வார்த்தை வளர்றாரு. அந்த எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷமா விஜய் சாப்பிடவே இல்லையா? 10 நிமிஷம் தான் சாப்பிடலையா? 10 நிமிஷம் தான் சாப்பிடலையா? நான் மதியானத்துல இருந்து சாப்பிடல, மணி 4 மதியானத்துல இருந்து சாப்பிடல. என்னயா இது? அந்த ஆடி அந்த வீடியோ பாருங்க, அப்படிதான் சொல்லுவார், 10 நிமிஷமா என் தலைவர் சாப்பிடல அப்படின்னு. அப்ப ஒரு எலைட்டான இதுதான். இந்த ஒரு மாசமா இவங்களோட ஆக்டிவிட்டிஸாவது இருந்துச்சுன்னா இவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்துருந்துருக்கலாம். எதுவுமே பண்ணல. கடைசி வரைக்கும் இந்த அனுதாபம் தான். மக்களுக்கான பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இருக்கிறதுல மிகப்பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்குல்ல எஸ்ஐஆர். இந்த ஒரு மாசத்துல இவங்க 64,000 ஒர்க்கர்ஸை வச்சு எப்படி 6.5 கோடி ஓட்டை வந்து கணக்கு வச்சிருவாங்க? ஒரு பெரிய சந்தேகம் வருது. ராத்திரியெல்லாம் போறாங்க. ஒரு பக்கம் திமுக வந்து பூத்துல இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் கீழே அனுப்புறாங்க. விவரம் தெரியாத மக்களுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபார்ம் 8 ஃபார்ம் 16 என்ன தேவையோ நீங்க தான் கொஞ்சம் கைட் பண்ணும் அப்படின்னு. நான் 2 கோடி தொண்டர்களை வச்சான்னு அவுத்து விடுறீங்க, இவ்வளோ பூத்து உருவாக்கிட்டோங்கிறீங்க, நீங்க அதை அறிவிக்கலாம்ல. வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இப்போ தாவேகா இது வரைக்கும் எஸ்ஐஆருக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அதிகபட்சமாக ஒரு 4 அறிக்கை 5 அறிக்கை அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ண கிடையாது. மேடைகளில் பேச கிடையாது. அவ்வளோதான் அவங்களோட ஸ்டாண்டே, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனையே இல்லை. அவங்களுடைய பிரச்சனை தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, தலைவலியா இருக்கு. இந்த 41 பேர் இறந்துட்டாங்க, இதை பத்தி நெகட்டிவான இமேஜ் உருவாயிருச்சு, ஓடி போயிட்டோம், தலைமை பண்பு இல்லை, இந்த நெரேட்டிவ் இப்படி சேர்ந்துடக்கூடாதுங்கிற கவலை தான் அவங்களுக்கு இருக்குது. ஆமா, ஓடி போனாங்களா இல்லையா? பெயில் ஓடி போகாம எதுக்கு பெயில் கேட்கணும்? ஓடி போனாங்க. ஓடி போனதுனாலதான் போய் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு போய் நின்னது எல்லாமே. இதுல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. தாவேகா நிர்வாகிகளை கைது செய்வதை எதிர்த்து ஒரு தீர்மானம். இது வரைக்கும் தாவேகா நிர்வாகிகளை யாரு கைது பண்ணியிருக்கா? மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளர்களை யாரு கைது பண்ணா? எதுக்கு கைது பண்ணாங்க? இவங்க தான் கோத்து விட்டாங்க. புசி தரப்புல இருந்து உயர் நீதிமன்றத்துல இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செஞ்சது முழு காரணம் மாவட்ட செயலாளர்னு கோத்து விட்டாங்க. அப்ப முழு காரணம் இவங்க தான். இவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சரி, இதை தாண்டி யாரை கைது பண்ணாங்கன்னா அவதூறு பரப்புறவங்க. நீதிபதி கொடுத்து அவதூறு பரப்புனா ஒரு 3 பேர். அரசை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் கைது செய்யறாங்க அப்படின்னா அதுதான் இந்த நீதிபதியை ஒருமையில பேசி அவதூறு பரப்புனது இந்த 3 பேரு. இன்னொருத்த தேன்னு சொல்லி ஒரு கட்சியை திட்டுறான். அடுத்ததா ஒரு விடுதியில வந்து சாப்பாடுல விஷம் கலந்து 14 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வதந்தியை பரப்பினவன். அது உண்மை இல்ல, வதந்தி. அதை பரப்பினவன் ஒருத்தன் கைது. இன்னொருத்தன் ஒரு பொண்ணை வந்து வெட்டிடுவேன்னு சொல்லி வீடியோ வெளியிட்டவன். இப்படியான ஆளுங்கெல்லாம் தாவேகாவோட புரட்சியாளர்கள், தாவேகாவுடைய சமூக ஆர்வலர்கள். இவர்களை கைது செய்யறதுக்காகத்தான் இந்த மாநாட்டுல தீர்மானம், இந்த பொதுக்குழுவுல. தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப பவுன்சர் எல்லாம் நீங்க விட்டுருவீங்களா? பவுன்சர் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்குது, ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது, போதாதுக்கு பவுன்சர்கள் வச்சிருக்காங்க. இது தொண்டர்படை உருவாக்க போறாங்க. போலீஸ் டிஜிபி எல்லாம் வச்சு உருவாக்குறாங்க, முன்னாள் காவல்துறை வச்சு. வேற என்ன பாதுகாப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? பாதுகாப்பு இல்லைன்றாங்களே, எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் சும்மா கரூர் சம்பவத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எனக்கு இடம் கொடுக்கல, சின்ன இடம் கொடுத்துட்ட அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திட்டமிட்டு பண்றானுங்க. உனக்கு பரவலான ஒரு எம்டியான ஒரு இடம், பல ஏக்கர்ல இடம் கொடுத்துட்டா நீங்க யோக்கியமா நடத்திடுவியா? மதுரை மாநாட்டுல உன் லட்சணம் என்ன? 440 பேரு மயக்கம் போட்டு எப்படி? அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா? உன் ட்ரோன் கேமரா தான், உன்னோட இதுதான், அவ்வளவு பெரிய ஸ்பேஸ், பார்க்கிங்கே அவ்வளவு ஸ்பேஸ் உனக்கு. மாநாடுக்கு ஒரு இவ்வளவு பெரிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் வாங்கி கொடுத்துருக்கு. அப்புறம் அந்த ஒரு கொடி கம்பத்தை கூட உன்னால நிறுத்த முடியல. ஒரு கார் போயிருச்சு. அந்த மாநாடு ஆரம்பிக்கிறது வந்து முடிகிற வரைக்கும் அவ்வளவு சொதப்பல் உங்களால. 3 பேர் செத்து போயிட்டாங்க. 3 பேர் செத்துட்டாங்க. அப்ப அது அப்படியே விக்கிரவாண்டி மாநாடுக்கு வருவோம். சரி, அப்படியே கோயம்புத்தூர் ரோட் ஷோக்கு வருவோம். எத்தனை அந்த தெருவுல இருக்கிற எவ்வளவு இடத்த நீங்க சூறையாடுனீங்க, அடிச்சு குடிச்சீங்க. சரி, நீங்க ஏர்போர்ட்ல புகார் கொடுத்துருக்காங்க. சரி, அதை விடுங்க. நீங்க கேட்ட இங்க சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, தமிழக அரசு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம், அவங்களே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரீட்டை வேற எந்த கட்சியும் போற ஆர்ப்பாட்டத்துக்காக எடுத்ததே கிடையாது. நீங்க வேணா டேட்டா எடுத்து பாருங்க.
அந்த அந்த தெருவை ஆர்ப்பாட்டத்துக்குன்னு தமிழ்நாடு போலீஸ் வந்து யாருக்கும் ஒதுக்குனதா நான் பார்த்ததே இல்லை. ஸ்பெஷலா கொடுத்துருக்கான். இத்தனைக்கும் அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ். திமுக கூட அது கொடுத்தது இல்லை, ஆளுங்கட்சி கூட. ரொம்ப பெரிய ரோடு அது. அந்த ரோட்டுக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா 4 வழியில இருந்து ரீச் ஆகலாம். சென்ட்ரல்ல இருந்து வரலாம், அந்த பக்கம் சிம்சன்ல இருந்து வரலாம், இந்த பக்கம் பீச் ரோடு வழியா புது அந்த தலைமைச் செயலகம் வழியா வரலாம், மெரினா வழியா வரலாம், நடுவுல வந்து இதுல இருந்து கூட வரலாம், இந்த ஆல் இண்டியா ரேடியோ அதுக்குள்ள இருந்து கூட பொதிகை சேனல் வழியா கூட வரலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்க. நீ அந்த தெருவை என்ன மாதிரி பண்ண? அடிச்சு நொறுக்கி சூறையாடி சென்டர் பீடியன்ல இருந்து விளக்குல இருந்து எல்லாத்தையும் நொறுக்கிட்டீங்க, குப்பை கூட மாக்கிட்டு போயிட்டீங்க. இதுவரைக்கும் 3 நிமிஷம் தான் பேசுனாங்க. அத்தனைக்கு 3 நிமிஷம் தான். மொத்த எல்லாரோட ஸ்பீச்சும் பார்த்தா ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சம் 30 நிமிஷம், அவ்வளவுதான். அப்ப எனக்கு பெரிய இடம் கொடுத்தா நான் கரெக்டா ரொம்ப ராணுவ கட்டுப்பாடோட நடத்திடுவேன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான போய். நீ இது வரைக்கும் விஜய் வெளியில வந்து ஏதாவது ஒரு இயக்கம் ரொம்ப அமைதியா நடந்து கட்டுக்கோப்போட நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஆதவர்ஜுனாவால ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு பாயிண்ட் இல்லாம எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. இல்ல அவங்கள ஓடி போயிட்டீங்க, தலைமுறை ஆகிட்டீங்க, பதுங்கிட்டீங்க, 1 மாசமா வரல, அதுதான் ரொம்ப காயப்படுத்திருச்சோ. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் விழுந்தா நாங்க 30 நாள் பேச மாட்டோங்க அப்படின்றாரு. 30 நாள் பேச மாட்டோம், ஆனா சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டீங்களா, வாலிபால் விளையாட போவோம், சிரிச்சுக்கிட்டே பேச முடியும். ஆயுத பூஜை எல்லாம் எங்களால கொண்டாட முடியும். 30 நாள் நாங்க எங்க வீட்டுல இடம் விழுந்துச்சுன்னா நாங்க சோகமா இருப்போம். ஆனா ஆயுத பூஜை கொண்டாடுவோம், அது கட்சி ஆபீஸ்லயே கொண்டாடுவோம். அவ்வளவு சோகமான ஒரு கூட்டம் தான் இது. எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. ஆயுத பூஜை கொண்டாடினாங்களா இல்லையா நம்ம பார்த்தோம் தானே, அது கட்சி ஆபீஸ்ல கொண்டாடினாங்க. அந்த வாகனமே மரண வாகனம் மாதிரி ஆயிப்போச்சு, அது ஒரு கொலகார வாகனம். ஆமா, அந்த பஸ்ஸை பார்த்தா இப்ப எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பார்த்தா. இப்ப மறுபடியும் அந்த பஸ் வரும்போது எல்லாருக்கும் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி. இந்த இரும்புலி அரசனோட வாகனம் ஒண்ணு வரும் பாருங்க, மரகத நாணயம் படத்துல, அப்படிதான் இருக்கு அது பார்த்தாலே. பொய், வாய் திறந்தா பொய். நான் வந்து ஓடவே இல்லைன்னா புசி சிடிஆர் ராஜ்மோகனோட அதிக தூரம் ஓடுனது இவர்தான், ஆதவ் தான். டெல்லி வரைக்கும் ஓடுனாரு. டெல்லி வரைக்கும் ஓடுனாரு. ஒரு நாள் பார்த்தா ஜார்க்கண்ட்ல ஏர்போர்ட்ல வராரு. ஓடிக்கிட்டே இருக்கிறது இவர் தான். எங்க போய் யாரோட லாபியை பிடிச்சாரு, எப்படி போனாருலாம் நமக்கு தெரியும். அங்கங்க ஒரு லாபியை பிடிச்சி கடைசியில வழக்க வந்து சிபிஐக்கு மாத்த வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவரோட செல்வாக்குல பண்ணிட்டாரு. இங்க வந்து நான் ஓடவே இல்லை அப்படின்னு பேச்சு. நம்ம நிறைய டீகோட் பண்ணி என் சேனல்ல வீடியோலாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா 45 நிமிஷத்தையும் டீகோட் பண்ணி போட்டிருக்கோம். ஒண்ணு கூட உண்மை கிடையாது. ஆதவர்ஜுனா பேசின ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. எல்லாத்தையும் டீகோட் பண்ணிருக்கோம். ஒரு பாயிண்ட்டும் டீகோட் பண்ணி பேசியிருக்கோம். எந்த தைரியத்துல அப்படி பேசுறாரு? கட்சியை முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இவருதான் பாவ மன்னிப்பு கேட்டார்ல, அது வந்து இந்த கட்சியை நான் முடிச்சு விட போறேன், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பேசுனதுக்கு பதில்கள்னு வர்றது எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா வருது. இப்போ ஸ்டாலின் வந்து ஓடி போனாருன்றாங்க, அவர் இல்லைங்க அவர் வந்து சரண்டர் ஆனாரு அப்படின்னு நியூஸ் வருது. வரலாறு தெரியல இவருக்கு. ஆமா, எதுக்காக கைது செஞ்சாங்க, அந்த வழக்கு என்ன, எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அடிப்படையில, என்ன ஆவேசமா தொட்டு பாடுறா, வீட்டுக்கு வந்து பாடுறா அப்படிலாம் பேசுறேன்னா அவங்க கட்சிக்காரங்க சந்தோஷப்படுவாங்கன்னு பேசுறாங்களா இல்ல எதுக்காக? இவர் ஒரு போஸ்ட்டை போட்டு டெலீட் பண்றாரு. அதுல ஒரு மிகப்பெரிய வன்மம் கலவரத்தை தூண்டுற விதம் இருந்துச்சு அந்த நேரத்துல. அதை டெலீட்டும் பண்ணிட்டாரு. அவர் அங்க என்ன டெலீட் பண்ணாரோ அது இந்த இடத்துல வந்து பேசுறாரு. இதெல்லாம் என்னன்னா, எவனும் இவர் சொல்ற விஷயத்த போய் ஆராய மாட்டான். இது வந்து தூண்டி விடுறது. தமிழ்நாட்டுல சாதி சங்க தலைவர் வந்து தூண்டி விடுவார் பார்த்திருக்கீங்களா? அதை உண்மையா இல்லையான்னு சரி தெரியாமலே இங்க இருக்க கீழே இருக்க கூட்டம் போய் குடிசையை கொடுத்தோம். எப்படி குஜராத்ல மோடி வந்து இஸ்லாமியர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே அந்த குஜராத்ல அவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சோ, அந்த டாக்டிக்ஸை ஆதவ் பண்றாரு. இது வரல, இதெல்லாம் இல்ல, அடிப்பண்டா குத்துவண்டா. பொதுவாகவே இந்த இளம் சமூகத்தை என்ன இருக்கும், அதுவும் விஜய் மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோவை பார்த்து வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஏதாவது முறுக்கேற்றி விட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும். அந்த வேலையை தான் நேற்று ஆதவ் பண்ணியிருக்காரு. இன்டைரக்டா பண்றது எல்லாமே, இன்டைரக்டா கலவரத்தை தூண்டுறதுக்கான எல்லா வேலையும் பண்றாரு. நெப்போ கிட்டுன்ற வார்த்தை அந்த இடத்துல அவர் அதிகமா பயன்படுத்துறாரு. இவர் யாரு முதல்ல? இவர் யாரு? எனக்கு தெரிஞ்சு திமுகவுல இருக்கிறத விட இவர் தான் மிகப்பெரிய நெப்போ கிட். இவங்க மாமனார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில அளவுல நமக்கே பேர் தெரியாத கட்சிகளுக்குலாம் இவர் ஃபண்ட் இறக்கியிருக்காரு. அதுவும் அந்த காசு எப்படி வந்துச்சு? லாட்டரி பணம். இப்ப இவர் யாரு? சரி, உங்க கட்சியோட தலைவர் யாரு? இல்ல அதுலயே லாட்டரி லீகலா வித்ததை விட இல்லீகலா வித்துதான் அதிகமா வந்திருக்கு. உங்க கட்சியோட தலைவர் விஜய் யாரு? அவரும் ஒரு நெப்போ கிட் தானே. அவரும் சினிமாக்குள்ள அப்படித்தானே வந்தவரு.
3 தலைமுறையா ஆ அவங்க எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜய், சஞ்சய். 3 தலைமுறையா இருக்கீங்க. உங்க அம்மாவும் கதையாசிரியர், அப்பா வேற சினிமா லாபியா நீங்க இருக்கீங்க. அப்ப நெப்போ கிட் பத்தி பேசலாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? விஜய், நம்ம ஒண்ணே ஒண்ணு கேட்கிறோம். விஜய் வந்து தனக்கு அடுத்து சினிமாவில் இவரை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? விஜயகாந்த் இன்னொரு பேர் சொல்லலாம். விஜயகாந்த் வந்து நிறைய பேர் சொல்லலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து, காமெடியன்ல இருந்து, துணை நடிகர்ல இருந்து நிறைய பேர் சொல்லலாம். இப்படி நிறைய பேர் எடுக்கலாம். சங்கரை உதாரணத்துக்கு எடுக்கலாம். அவர்கிட்ட இருந்தா நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி நம்ம எடுத்துக்கலாம், இப்பதான் ரீசெண்டா வராரு. சசிகுமார் எடுத்துக்கலாம், சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய நபர்களை நம்ம இவங்களால் இவர் வந்தார், இவங்களால் இவர் வந்தார், விவேகெல்லாம் எடுத்துக்கலாம், வடிவேல் எடுத்துக்கலாம். ஆனா விஜயால் இவர் வந்தாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்ப இவரெல்லாம் வந்தா தமிழ்நாட்டுல இவரால ஒரு ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத நாம எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு நெப்போ கிட்டு தான் மட்டுமே இருக்கும்னு நினைக்கிற இவர்தான் உண்மையான நெப்போ கிட்டு. இப்ப கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? இப்போ கட்சிக்குள்ள ஒரு அதிருப்திகள் உருவாகி இருந்தது பார்த்தோம். நிறைய முரண்பாடுகள் வந்தது. விஜய்க்கு கேள்வி கேட்டு கடிதங்கள் எழுதுனதை பார்த்தோம். முட்டு கொடுத்து முட்டி தேய்ந்து போய் விட்டது அண்ணா அப்படின்னு கதறதெல்லாம் பார்த்தோம். கட்சிக்குள்ள உள்ள நிலவரம் என்ன? இப்ப இந்த பொதுக்குழு அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கிறதா? நான் உள்ள 2-3 பேர்கிட்ட விசாரிச்சேன்னு, 2 வகையான கட்சி உறுப்பினர்களை இப்ப பிரிஞ்சு கிடக்குறாங்க. இதுல குட்டி குட்டி கோஷ்டி தான் இருக்கு. அந்த 2 வகை வெளிப்படையா பார்க்கும்போது 2 வகையா பிரிஞ்சு கிடக்கு. ஒரு கூட்டம் அதிருப்தியில இருக்கு. திரும்ப இதுக்குள்ள வரலாமா வேணாமா, என்ன பண்ணலாம், தெரியாம வந்துட்டோமே, இவங்க கையாளுற விதம்லாம் தப்பா இருக்கே, பதில் சொல்ல முடியலையே. இந்த கூட்டம்ல ஏதோ ஒரு வகையில அதிமுக திமுகவில் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இன்னொன்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான்னு நம்பி இதுக்குள்ள வந்து கூட்டம். இப்ப இவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அதிருப்தியில இருக்கான். இவனோட கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதுல ஒரு சில பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவங்கலாம் இப்ப நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த கூட்டம்லாம் இதுல இருக்கு. இந்த கூட்டம்லாம் என்னன்னா, உண்மை தெரிஞ்சும் அதை ஏத்துக்க மறுக்கிற ஒரு கூட்டம். மாறா விஜய் தான் பாதிக்கப்பட்டாருன்னு நம்ப வைக்கிற ஒரு கூட்டம். இது ரொம்ப டேஞ்சரான கூட்டமா இருக்கு. இப்ப இந்த 2 கூட்டத்தை ஹேண்டில் பண்ணணும். இதுக்குள்ள இந்த கூட்டத்துக்குள்ளே 2 கோஷ்டி இருக்கு. ஆதவ கோஷ்டி தனியா, புசி கோஷ்டி தனியான்னு 2 கோஷ்டியா இருக்கு. ஆனா இதுங்கெல்லாம் ஏதோ ஒரு லாபத்துக்காக இயங்கக்கூடியது. இந்த கூட்டம்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கூட்டமா இருக்கு. ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க, இவங்க கையாண்ட விதம் தப்பு. நான் ஆலோசனை கொடுத்தேன், சில விஷயங்கள் இப்படி பண்ணலான்னு நான் சொன்னா அடுத்த செகண்ட் என்னோட போட்டோ மாஃபிங் ஆகுது. என்னோட ஒட்டுமொத்த பரம்பரை, என்னோட பழைய போஸ்ட் வரைக்கும் என்ன நோண்டி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. நீங்க ஆர்எஸ்எஸும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஒண்ணுதான். நீங்க ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஆளை நீங்க ரோட்ல போகும்போது அவன் பார்த்தா நம்ம தெரியும் ஆர்எஸ்எஸ் வாதியான்னு. ஆனா அவன்கிட்ட போய் பார்த்தா அடையாள அட்டை எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அடையாள அட்டை கிடையாது. அதே தான் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும். அவனுக்கு எந்த அடையாள அட்டமும் கிடையாது. சும்மா பேருக்கு 499 ரூபாய்க்கு ட்விட்டர்ல ப்ளூடிக் வாங்கிட்டு விஜய் டிபி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பேரை போட்டுக்கிட்டு, அவரோட பேரை போட்டுக்கிட்டு அவதூறுகளை பரப்புறது, மாஃபிங் பண்றது, ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற முக்கியமான பர்சன்ஸையே ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறது, அவங்கள மாஃபிங் பண்றது, பெண்களை எப்படி அணுகணுங்கிற தெரியாம அவங்கள போய் டீஸ் பண்றது, இப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை இந்த தாவேகா வளர்த்து வச்சிருக்கு. இப்ப இவன்ல எவனா ஒருத்த 4 பேர் கைது பண்ணானா தாவேகா நிர்வாகம் என்ன செய்யும்? அவன் என் கட்சியே இல்லைன்னு ஈஸியா போயிடும். அதே தான் ஆர்எஸ்எஸும் பண்ணும். அவன் யாருன்னே தெரியாது, நீங்க அவனை அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். காந்தியை சுட்ட கோட்ஸே வந்து கலவரத்தை ஏற்படுத்த கையில வேற ஒரு பச்சை ஊத்தி இருந்தார் இல்லையா, அந்த வேலைதான் இவனுங்க பண்றானுங்க. பேருக்கு நான் வந்து விஜய்ன்ற பேர்லயும், ஆனா நான் வேற ஒரு இடத்துல இருந்து இயங்குற மாதிரியான வேலைகள்லாம் இதுல நடக்குது. இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு 41 பேர் இறந்ததுக்கு பிறகு எங்க கட்சியுடைய செல்வாக்கு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் உள்ள அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து சொல்றாரு. இப்படி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி தப்பா செஞ்சு அதுல நிறைய பேரை பாதிக்க, சில இறந்ததுதான் 41 பேர். அந்த நெருக்கடிகளை சிக்கிறவரு 25,000 பேர் சிக்கியிருக்கிறாங்க. 100கணக்கான பேர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு செல்வாக்கு கூடிருச்சுன்னு அவர் சொல்றாரு. இது எப்படி, எந்த ஆய்வுல இருந்து சொல்றாங்க? இதனால செல்வாக்கு கூடுமா? ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிரும். அந்த டாக்டிக்ஸ் தான் இது. செல்வாக்கு உண்மையிலே குறைஞ்சிருக்கு அப்படின்னா, சரி அதிகமாயிருக்கு அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான வேலைகள்ல என்னையார இறங்கி இருக்கணும்? டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகள் இறங்கி இருக்கணும். அது என்னன்னா, இவங்க பலவீனம் ஆயிட்டாங்கன்றத பயன்படுத்தி தான்
எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாருன்றாரு. கீழே இருக்க மாஜிகள்லாம் அடுத்த பவன் கல்யாணு அப்படிங்கிறாங்க. இவங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்குங்கிறனாலதான் நாங்கெல்லாம், இவங்க உண்மையிலேயே பெரிய கட்சியா இருந்துச்சு, நாங்கெல்லாம் கூட்டணி போக மாட்டோம்னு அதிமுகன்ற பேரை அடிச்சே பேசியிருக்கலாம். நாங்க கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டோங்க, நாங்க தனிச்சு நிப்போம், நாங்க கெத்துங்கன்னு இருக்கலாம். மாறா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், கூட்டணி இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லல, இன்டைரக்டா விஜய் தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப இது இது எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது? ரெண்டாவது, நம்ம இன்னொன்னு ஓப்பனா பேசுவோமா, திருச்சி பிரச்சாரத்திலேயோ இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த சில அரசியல் பிரச்சார இந்த ஊர்வலங்கள்லயோ பாஜகவை பேருக்காவது அடிச்சாரு, பேருக்காவது ஏதோ ஒரு 2 இடத்துல பேசிட்டு போயிட்டு இருந்தாரு. நேத்து நடந்த கூட்டத்துல நமக்கு கொடுத்த தகவல் என்னன்னா, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது, கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு அப்புறமா கட்சியை வளர்க்கறது எப்படி, பூத் எப்படி உருவாக்குறது, தேர்தலுக்கு என்ன பயணிப்போம், இப்படிதான் அஜெண்டா, அதுதான் அஜெண்டா சொல்லிதான் வர வச்சிருக்காங்க எல்லாரையுமே. ஆனா முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தான் அது, பாஜக எதிர்ப்பு கூட இல்லை. பேருக்கு ஒரு தீர்மானம், பாஜக எதிர்ப்பு ஒண்ணுமே இல்லை. ஆதவ் பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, இன்று நாம் பேசி கொண்டிருக்கும் இதே வேளையில் மெரினா கடற்கரையில துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பனா நீ ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நீ அப்டேட்டா தான் இருக்கீங்க, யாரோ உன் காதல் வந்து ஓதி இருக்காங்க இல்ல போன்ல பாத்துருக்கணும். அதே நேரத்துல தானே ஹைட்ரோஜன் பாம ராகுல் காந்தி போட்டாரு, ஏன் அதை பத்தி பேசல? நீங்க ராகுலோட தொடர்புல வர இருக்கீங்க. 1/2 மணி நேரம் பேசினாருன்னு உன்னோட ஃபேன் பேஜை வச்சு பத்த வைக்கிற, ஏன் பேசல? கேட்டா நாங்க தான் எஸ்ஐஆருக்கு முதலில் தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சோம். நானும் தேடி பார்த்தா ஒரு அறிக்கை இருக்கு, அதுதான் எதிர்ப்பு. எதிர்ப்புனா ஃபர்ஸ்ட் தெரிவிச்சதான் எதிர்ப்புன்னு நினைக்கிறாங்க, தீர்மானம் நிறைவேற்ற எதிர்ப்புன்னு நினைக்கிறாங்க. எதிர்ப்புனாலே உங்களுக்கு என்னன்னு சொல்லி தர வேண்டியிருக்கு. இல்ல, இப்ப நானு பழைய கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்கள் பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து ஒரு போராட்டத்தை தமிழகம் தழுவிய போராட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனையை ஒட்டி அதன் கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்கள்லையும் போராட்டம். அதுக்கு வந்து ஒரு வாரம் டைம் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு வாரம் என்ன பண்ணுவாங்க, மொத்த கட்சியும் களத்தில் இறங்கி ஃபீல்டு கொடியை பிடிச்சிட்டு போய் துண்டு பிரசுரம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நிதி வசூலும் பண்ணுவாங்க. வீடு வீடாக போவாங்க, கதவை தட்டி அவங்க கொடுத்துருக்க துண்டு பிரசுரத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பேசி ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்காக ஒரு கருத்து உருவாக்கம் செய்து அதன் வழியாக அணி திரட்டி அதன் வழியாக ஒரு மக்கள் திரள் போராட்டம் தான் அது பேரு, கட்சி போராட்டம் இல்லை. அப்படி செஞ்சு நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சிபிஎம் பார்த்துருக்கிறேன், சிபிஐ பார்த்துருக்கிறேன், சின்ன சின்ன இடதுசாரி குழுக்கள் பார்த்துருக்கிறேன். திமுக அப்படி இல்லைனாலும் கூட அவங்களுக்கு ஊடகங்கள் இருக்குது, சன் டிவி இருக்குது, இப்ப தினகரன் இருக்குது, அவங்க கட்சி நெட்வொர்க் வழியாக அணி திரட்டி அவங்களும் மாவட்டம் போராட்டம் நடத்திட்டு இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த மாவட்டத்துக்கு இவர் பொறுப்பு, இந்த மாவட்டத்துக்கு கனிமொழி பொறுப்பு, அந்த மாவட்டத்துக்கு ஸ்டாலின் பொறுப்புலாம் கலைஞர் வந்து பிரிச்சு கொடுத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படி எதுவுமே ஏன் இவங்க செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சுன்றாங்க, 2.25 வருஷம் ஆயிடுச்சு அறிவிச்சு அப்படின்றாங்க. அப்படி எந்த போராட்டமும் தமிழகம் தழுவிய போராட்டம் எதுவும் நடத்துன மாதிரி தெரியலையே, கூட்டம் வராதுன்னு நினைக்கிறாங்களோ? இப்பவே இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்குது, அதுக்கு ஒரு கார்டு வெளியில வருது. அது மாவட்ட அளவிலான போராட்டமா, இல்ல கோயம்புத்தூரை சுற்றி இருக்க மாவட்ட அளவிலான ஒரு போராட்டமா, இல்ல மாநில அளவிலான போராட்டமா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே கிடையாது. விஜய் கலந்து பாரா மாட்டாரா, யார் தலைமையில் போராட்டம், தலைமை யாரு, வரவேற்புரை யாரு, சிறப்புரை யாரு, இப்படி எதுவுமே இல்லாம அந்த ஒரு கார்டு வெறும் அந்த இது அநீதிக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு கண்டன ஆர்ப்பாட்டத்துல பேசுறது கூட ஆள் இல்லையே, பேசுறது கூட ஆள் இல்லை, சும்மா முழக்கம் போட்டுல போறாங்க, முழக்கம் மட்டும் தான் போட்டு போனாங்க. அந்த முழக்கமுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் மாதம் 1000 ரூபாய் வேண்டாம். நீ எவ்வளவு பான்வித் சில்வர் ஸ்பூனா இருந்திருப்ப. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, விஜய் சர்கார் படத்துல மிக்சியும் டிவி உடைச்சதனோட விளைவு தான் இங்க வருது. ஒருத்தன் கமெண்ட்ல சொல்றான், 75 வருஷமா இலவசங்களை கொடுத்து தானே நீங்க நாட்டை இது பண்ணே பைத்தியம். ஒரு அரசாங்கம் உனக்கு ஒரு இலவச திட்டம் கொடுக்குதுன்னா அது இலவசம் இல்லடா, நீ கட்டுற உரிமையில இருந்து வர உன்னுடைய உரிமை, நீ கட்டுற வரியில இருந்து வர உன்னுடைய உரிமை. வறுமை அப்படின்றது ஒரு நாடு தழுவிய ஒரு பிரச்சனை. ஆமா, ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலில் வாக்குறுதியில வறுமை ஒழிப்போம் அப்படின்றாங்க. இப்போ வறுமை இல்லாத மாநிலம்னு தமிழ்நாடு, கேரளா, இந்த 2 தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேரளா இருக்குது, 2வது தமிழ்நாடு இருக்குது. இப்ப அந்த தேர்தல் அந்த வரி வருதா, தேர்தல் அறிக்கையில வருதா? தமிழ்நாட்டுல அதை பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட இங்க வறுமையை வந்து ஒழிச்சிட்டாங்க. 20 கிலோ அரிசி அப்படின்றது உனக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லாம பண்ணிடுது. வேலை வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கு மட்டும் இல்ல, வட மாநிலத்துல இருந்து இங்க வரவங்களுக்கு இங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் ரேஷன் அரிசி சாப்பிடுறாங்க. ஆமா, அவங்களுக்கும் இங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது வந்து இவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இங்க ஒரு சமநிலைப்படுத்தணும், இன்னமும் இவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாமே.
நம்ம உண்மையிலே இது ஆரோக்கியமான ஒரு கோஷமா இருந்துச்சுன்னா இது எப்படி வைக்கணும்னா, வேண்டாம் வேண்டாம் 1000 ரூபா வேணாம் 2000 ரூபா கொடுங்கன்னு வைக்கணும். ஓசி பஸ்ன்னு சொல்றது பதிலா இந்த எல்லா பேருந்துகள்லயுமே இந்த இலவச திட்டங்களை கொண்டு வாங்க, இல்ல கூடுதலா பேருந்துகளை விடுங்கன்னு வச்சேன்னா நீ உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பண்றன்னு அர்த்தம். ஆனா இல்ல அதுதான் 3000 பஸ் வாங்கி விட்டுட்டாங்களா, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். ஓசி பஸ்ஸுங்கிற உன்னோட கட்சியில இருக்க 2000 பேர்கிட்ட போய் நீ ஒரு சர்வே எடு, இந்த மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த திட்டங்கள்லாம் ஒழிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். இந்த மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபா இல்லை, பெண்களுக்கு 1000 ரூபா இல்லை, பஸ் இல்லை, எல்லாத்தையுமே ஒழிச்சிடலான் இருக்கேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு ஒரு சர்வே எடுங்க. முக்காவாசி இல்லை, எனக்கு தெரிஞ்சு 90% மேல விஜய் அடிச்சு ஓட விட்றாங்க. ஏங்க இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தாவேக்காவில் இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு வகையில நலத்திட்டங்கள் மூலியமா தான் இருக்கிறாங்க. நீங்க போய் இன்னைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே மருத்துவமனையில ஃப்ரீ, இலவச காப்பீடு திட்டம் மூலியமா இன்னைக்கு எத்தனை பேர் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீ வேணான்னு சொல்றனா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப, உன்னோட அரசியல் அறிவு எங்க இருக்கு? இதெல்லாம் வேணும்னு போராடி கடந்த காலகட்டத்துல எத்தனை கட்சிகள் போராடி இருக்கிறாங்க, இயக்கங்கள் நடந்திருக்குது. இதெல்லாம் போராடி விட்ட உரிமைகள்ங்கிறது கூட தெரியல. அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்தது விஜய். போய் இலவச ஒளி, போய் அதை போய் இதை போட்டு அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்றது. நீ திமுகவுல இருக்கிற ஏதோ ஒரு தொண்டன் உன்னை சொன்னாங்கிறதுக்காக அதை ஒரிஜினா பேசுறாரு. உன் கட்சி ஆர்ப்பாட்டத்திலேயே ஒரு பொண்ணு இப்படி ஒரு கோஷம் கொடுத்துருக்கு, இது நம்மளுடைய ஸ்டாண்ட் இல்லை, இந்த ஸ்டாண்ட் இனிமே ஒழிக்க கூடாது, நல்லா சிந்திச்சு செயல்படுங்க, நம்ம இன்னமும் திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்னாவது பேசுறீங்களா? அறிக்கையை விட்டுட்டு இருக்கல, கண்டதுக்கெல்லாம் அறிக்கை விடுறீங்களா? இதுக்கு விடணும்ல, விடவே இல்லை. அப்ப இவங்களோட ஸ்டாண்டே அதுதான் போல இருக்கு. இவர் அருண்ராஜ் வந்து பேசும்போது இன்டைரக்டா சொல்றாரு, நான் ஓட்டுக்கு தான் சொன்னேன், 1000 ரூபாயை தியாகம் பண்ணுங்க அப்படின்னு அப்படி சொல்றாரு. ஆனா நான் அதை ஓட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இந்த 1000 ரூபாய் யாரு ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு நீங்க வந்து பாத்தீங்க? 1000 ரூபான்றது தமிழ்நாட்டுல அதிகமா இந்த 1000 ரூபான்ற பேச்சு ஒழிக்க ஆரம்பிக்கிறது எங்க இருந்து? திமுக அரசாங்கம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது இருந்துதான். ஸ்பெசிஃபையா 1000 நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதிர்ப்பு வந்தோடனே பெல்ட் அடிக்கிறாரு. நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா ஆர்கே நகர்ல டிடி தினகரன் 20,000 ஒரு ஓட்டு கொடுத்தாரு, அதை சொல்ல வேண்டியதானே? அது ஒரு நல்ல நம்பர். பேசிட்டு இருக்கோம், அதனால சொல்ல மாட்டீங்க. யாரு உங்களுக்கு கரெக்டா 1000 ரூபாய் கொடு? எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு எல்லாம் கொடுக்கறதா நான் ரொம்ப பேச்சான ஒரு பொருளா இருக்கு. அப்ப இப்படி இந்த 1000 ரூபாய் நான் வந்து அதுக்குதான் சொன்னேன்னு மாத்தி விடுறது. இப்ப இலவச திட்டங்கள் மீது இதுதான். ஒரு பேய் படத்தோட டீசர் வெளியில வந்துச்சு. அந்த டீசர்ல ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கும். ஒரு டீ கடையில ஒரு போஸ்டர் தொங்குற மாதிரி. அதுல அந்த போஸ்டர்ல என்ன இருக்குன்னா, அந்த நியூஸ் பேப்பரோட போஸ்டர், அதுல வந்து 2026 முதலமைச்சர் விஜய் இலவச திட்டங்களை ஒழித்தார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? சரி, இதான் உன்னோட ஸ்டாண்டுன்னா, நீ சரியான துணிச்சலான ஆளா இருந்தா, தைரியமான ஆளா இருந்தா, உன்னோட தேர்தல் அறிக்கையில பக்கத்திலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச திட்டங்கள் அனைத்தையும் ஒழிப்போம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் நீ சொல்லி பாரு. அதுக்கு கீழே என்னென்ன அரசு இவ்வளவு என்னென்ன திட்டங்கள் போய் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பட்டியல் போட்டு கொடுங்க. இல்ல 2016லயே வளர்ச்சிக்கான திட்டங்களை தான் நான் முன் வச்சிருக்கிறோம், இலவச திட்டங்கள் நான் முன் வைக்கலன்னு சொல்லி தான் டிஎம்கே அறிக்கை விட்டுச்சு. அந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்துட்டாங்க. ரொம்ப நெருங்கி வந்து 1% தோத்தாங்க. ஆமா, இந்த இலவசங்கள் இந்த இலவசங்களை அவங்க அப்பா அறிவிச்சிருந்தா அப்பவே ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு தெரியலண்ணே இது எப்படி அணுகணும். இவங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா, எத்தனை இலவச திட்டங்கள் நலத்திட்டங்கள் இருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. உட்கார வச்சு பேசணும்னா தெரியாது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த அரசாங்கம் கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன செய்யுது, குழந்தை பிறந்த உடனே என்ன கொடுக்குறாங்க, அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, மழலை பள்ளி முடிச்ச உடனே ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்ன திட்டங்களை அனுபவிக்குது, காலேஜுக்கு போகும்போது என்ன அனுபவிக்குது, கல்யாணத்துக்கு என்ன அனுபவிக்குது, கல்யாணம் முடிச்ச பெண்களுக்கு என்ன அனுபவிக்குது, வயதானவர்களுக்கு இங்க என்ன சலுகை, இப்படி திட்டங்களை அடுக்குனா பயங்கரமா இருக்கும் மற்ற ஸ்டேட்டோட. ஆமா, அப்ப இதுவே இவங்களுக்கு தெரியாது. அதை கண்டாமணிக்கு எதிர்க்கிறது, இதெல்லாம் சோம்பேறியாவது, நீ வந்து எனக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடு, மீன் தராத அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு வாதம். இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 37,000 கல்வி நிலையங்கள் அதையும் சேர்த்துக்கணும், மருத்துவமனைகள் அதையும் சேர்த்துக்கணும். அப்ப இந்த ரேஷியோ கூட நீங்க கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல எந்த கஷ்டமும் தெரியாம வளர்ந்துட்டதுனாலே என்னவோ தெரியல, இவங்களுக்கு கடந்த காலத்தின் கஷ்டங்கள் தெரியல. சிவகாசி படத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டு விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுப்பாரு, நான் ஆரம்பத்துல இருந்தே எந்த கஷ்டமும் இல்லாம தான் சினிமாவுக்கு வந்தேன், அதனால எனக்கு வந்து எனக்கு இந்த கஷ்டப்படுறதுலாம் எனக்கு பிடிக்காது, கஷ்டம்னாலே எனக்கு ஆகாது அப்படின்னு சொன்னவர் தான் அவர். இல்ல இப்பவும் அதான் கொள்கை. ஆமா, இப்பயும் அதான் கொள்கை.
வாரத்துல ஒரு நாள் மட்டும் பிரச்சாரத்துக்கு போலாம். ஆமா, ஒரே நாள்ல 3 மாவட்டத்தை கவர் கவர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இங்க தொகுதி 230 நாள் இருக்குதே, ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் ஒதுக்கலாமே. நம்ம இல்ல அவர் அப்படி யோசிச்சிருந்தாருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் தினமும் செய்தியில இருந்துட்டே இருப்பார். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நாள் அப்படி காலையில ஒரு பாயிண்ட், மதியம் ஒரு பாயிண்ட், சாயந்தரம் ஒரு பாயிண்ட், அப்படி முடிச்சுட்டு இப்படி வந்துட்டே இருந்தாரு அப்படின்னா நீங்க திரும்பி வர தேவையில்ல. நீ போற இடத்துல தூத்துக்குடி போனோம்னா அங்க ஹோட்டல் இருக்குது, திருநெல்வேலி போனா அங்க இருக்குது, கன்னியாகுமரி போனா அங்க இருக்குது, நீ சுத்திக்கிட்டே இருக்கலாமே. விஜய்க்கு வந்து ஒரு சோர்ஸ்ல நம்ம சொல்ற ஒருத்தர், அவர் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே யாரும் பெருசா அலௌடு கிடையாது. பாலவாக்கம் வீட்டுக்குள்ளேயே யாரும் அலௌடு, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட இடம் தான், அதுக்கு மேல என்ட்ரி யாரும் கிடையாது. அதனாலதான் ஒரு வீடியோ போடும்போது கூட உள்ள இருக்க அந்த அட்மாஸ்பியரை வெளியில காட்டக்கூடாது, ஆம்பியன்ஸை வெளியே காட்டக்கூடாதுன்னு அங்கிருந்து கார் எடுத்துட்டு போய் இங்க போய் போடுறாரு. ரெண்டாவது, நல்ல ரொம்ப எலைட்டா இருக்கணும், கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா இருந்தா கூட, ஒரு மாதிரி நீட் இல்லாம இருந்தா கூட கிளம்பிடுவார். அப்படியான ஒரு நபர். இன்னொன்னு கான்சியஸே இல்லாத நபர். தினமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாலுமே அவங்களுக்குமே இதான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய மனசு விட்டு பேசுவாரு. அவங்க ஃப்ரெண்டு சொல்லி நமக்கு ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப இப்படியான நபர் தான் அவரு. அந்த ஆம்பியன்ஸ் கூட காட்ட மாட்டாரு. அவருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பேசுனா யாராவது ஒருத்தர் அவர் எதிரில் பிரில்லியண்டா பேசிட்டா பிடிக்காதான் விஜய்க்கு. யாராவது ஒருத்தர் பிரில்லியண்டா பேசிட்டா பிடிக்காதான். அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு தன்மை இருக்கான், அப்படிதான் பேசணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நேற்று நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு காட்சி பொருள். விஜயை வைத்து பேசியிருக்கிறார்கள். விஜயால் எந்த இடத்திலும் 20 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது, பேச தெரியாது. எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே பேசினவர் நேற்று மட்டும் தான் நின்றுட்டு பேசினாரு. நம்ம நோட் பண்ணா தெரியும். சோகமா இருக்கிறத கூட ஒருத்தன் பார்த்து படிக்கிறான்னா எவ்வளவு ஸ்கிரிப்டடான பர்சனா இருப்பாரு. இப்ப நீங்க என்ன சோகமா நடிக்க சொன்னா நான் நடிப்பேன். நான் 2 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சோகமா நடிக்க சொன்னீங்கன்னா எனக்குலாம் கிளிசரிங்லாம் வேணாம், கண்ணில் இப்படி உள்ளங்க இப்படி வச்சுன்னா தண்ணி ஊத்திரும். அதை கூட பார்த்து பிடிக்கிற ஒரு ஆள். பொதுச் செயலாளர் பேச வேண்டியது எல்லாத்தையும் ஆதவர்ஷம் பேசிட்டு வரவேற்பு கொடுத்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள். அப்ப விஜய் பொதுவாகவே ஒரு கான்சியஸ் இல்லாதவர். ஏதாவது ஒன்று நடந்தா கூட அவருக்கு அட்டென்ஷன் அவ்வளோ சீக்கிரத்துல வராது. அந்த வீட்டு ரொம்ப செக்யூர்டா அவர் வச்சுக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப க்ளோஸா இருக்கிறது ஜெகதீஷ் மட்டும்தான். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். கட்சி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டடா இருக்காரு. இப்ப இப்படியான நபர் ஃபீல்டுக்கெல்லாம் நீங்க வர வைக்கிறது, அங்க அவரை இது பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். ரெண்டாவது நம்ம கிடைச்ச சோர்ஸ் என்ன, தொடர்பு எல்லைக்கு வெளியும் இருக்கிறாரு இல்லையா? ஆமா ஆமா. ரெண்டாவது நம்ம கிடைச்ச என்ன சோர்ஸ்னா, ஒரு நாள்ல 3 இடத்துல பேசுற கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாது. ஒரு இடத்துல 3 இடத்துல ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பார்த்துட்டு பேசுறது கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாள்ல 2 இடத்துல வேணுக்குனவே லேட் ஆக்கி கட் பண்றாங்க. 2வது நாள் 2 இடம் மட்டும் ஃபிக்ஸ் பண்றாங்க அடுத்த பிரச்சாரத்துல. அப்ப அவரு ரொம்ப கூட ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ஒரு ஆள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாரு. நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் மூவிங்ல இருக்கும் போது ஃபுல் லைவ்ல தான் இருக்கும். அந்த கண்ணாடி வந்து உள்ளேயே உட்கார்ந்தே இருப்பார். எந்திரிச்சு மேல வந்து நின்று அந்த மாதிரியான வாகனங்கள் கூட அவர் கிடையாது. ரொம்ப நோகாமலே வந்துட்டு போயிடணும், அந்த மாதிரியான இதுலதான் இருக்கணும் அப்படிங்கிறதான். நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன கட்டமைப்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த சிசிடிவி கொடுக்க மறுக்கிறாங்க. எனக்கு நக்கீரன் அவர் சொன்னோடனே இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. பஸ்ஸோட வெளியிலேயே 4 கேமரா இருக்கு. நீ உள்ளெல்லாம் வெளியிட வேணாம் ராஜா, வெளியிலேயே இருக்குல்ல 4 சிசிடிவி, அதை வெளியிடு போதும். இங்க பாருங்க, கரூர்ல என்ட்ரி ஆகும்போது எந்த டிஎஸ்பி என்கிட்ட வந்து பேசவே இல்லை, பாருங்கன்னு வெளியிடலாம். ஆனா அவர் வெளியிடல. அது டிஎஸ்பி சொல்றதுதான் வந்துருச்சு, அந்த வீடியோ எல்லாம் வந்துருச்சு. ஆமா, போவாதீங்கன்றாரு. ஆமா, ஆனா இவங்க வெளியிட மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தொகுதிக்கெல்லாம் அவர் போற அளவுக்கு எல்லாம் உடம்பு போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாரு. சினிமா ஷூட்டிங் போகும்போது கூட அவர் போய் ஒரு மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருவாரு. அங்க எல்லாம் செட் பண்ணுவாங்க. ஜிம்மி சிப்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து எல்லாமே செட் பண்ணிட்டு ஏடி வந்து சார் ஷார்ட் ரெடி சார் போலாமான்னே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேன்னு இவர் போய் நடிச்சுட்டு வந்துருவாரு. ஒரு நாள் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து, பின்னாடி டம்முன்னு வந்து விழுகுது. இவர் பாட்டுக்கு தனியாக நடிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாம் திரும்பிட்டாங்களாம். அப்புறம் ஷார்ட் முடிச்சிச்சான்னு இவர் நிற்கும் போது சார் அங்கே பின்னாடி ஆக்சுவல் அப்படியா ஓகே அப்படின்னு போய் சைலண்டா, அந்த அளவுக்கு அவர் இதுவான ஒரு ஆள். இவரை கூட்டு வந்து அரசியல்ல கூட்டு வந்து இவர் மக்களை ஆள போறாரு. இவர் வந்து ஒரு பிராண்ட் தான், இந்த ஃபேஸ் வந்து பிராண்ட் தான். அதனாலதான் மதுரை மாநாடுல ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டு போனாரு. மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனது எல்லாமே ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுதான். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எலெக்ஷன் தேதியில வேட்பாளர்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் வேட்பாளர்லாம் விஜய் மாஸ்க போட்டுதான் வந்து ஓட்டு கேட்பாங்க, கேட்டாலும் கேட்பாங்க. இவரு வந்து எல்லா தொகுதிக்கும் போய் கேம்பெயின் பண்ணவே மாட்டாரு. 100% உண்மை சொல்றேன்.
அதுவுமே அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகியே சொன்னது. சான்ஸே இல்ல, 100 தொகுதிக்கும் இவர் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டார், எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டார், 100% உண்மை. அவர் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே மாட்டாரு. அவரை கொஞ்ச நேரம் நாங்க நிக்க வச்சு பேசினதுக்கே வாங்க உட்காந்துட்டு பேசலாம்னு கூட்டு போய் உட்கார வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றவர். இவர் வந்து கஷ்டத்தை போக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அதிர்ச்சியான தகவல்களாகவும் இருக்குது. மக்கள் தான் அதை பரிசீலிக்கணும், குறிப்பாக இளம் தலைமுறை. நிறைய தகவல்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.